இப்ப வெஜ் பால் குருமா எப்படி வைக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப வந்து சட்டி நல்லா சூடான உடனே தேங்காய் எண்ணெய் விட்டுக்கங்க. தேங்காய் எண்ணெய் விட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க ரீபன் ஆயில் நெய் எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடாகிட்டோம். அதுக்கப்புறம் பட்டை சோம்பு லவங்கம் எல்லாம் சேர்ந்ததை முதல்ல போட்டுருங்க. பிரிஞ்சி இலை, இதோட 2 பச்சை மிளகாய். இதுல வந்து நம்ம பச்சை மிளகாய் தான் இந்த காரத்துக்கே வந்து. அதோட நம்ம மசாலா அடுத்து அரைப்போம், அது உங்களுக்கு சொல்லிக்காங்க. இப்ப வெஜ் பால் குருமாவுக்கு முருங்கை பீன்ஸ் நீங்க எதுனாலும் உங்களுக்கு என்ன காய்கறி தேவையோ வெஜிடபிள் நீங்க எதுனாலும் போட்டுக்கலாம். நான் கேரட் பட்டர் பீன்ஸ் போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு வேணுனாலும் நீங்க போட்டுக்கலாம். பன்னீர் பட்டர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 20 பல்லு வெங்காயம் நீல வாக்குல நான் கீறி வச்சுக்கிறேன். அதை இதோட நீங்க ஆட் பண்ணிக்கங்க. இந்த வெஜிடபிள் தகுந்தாப்புல உப்பு கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தனியா ஸ்பூன் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகு இது கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் குமின் பவுடர் சோம்பு பவுடர் 1 ஸ்பூன். இதோட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி நல்லா வேகட்டும். தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்கறி நல்லா கொதிச்சு நல்லா வேகட்டும். அதுக்கு மசாலா என்ன ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத ஸ்லிம்ல வச்சுட்டு நம்ம அடுத்து பார்ப்போம். ஒரு மூடி தேங்காய் போட்டுக்கோங்க மசாலாவுக்கு. இதுல எல்லாமே பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு. ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நீங்க பச்சை மிளகாய் எவ்வளவு காரம் தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பொரிகடலை சேர்த்துக்கோங்க. கசகசா அதோட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. காய் அது வரைக்கும் வெந்துக்கிட்டு இருக்கும். இதை வந்து நீங்க நல்லா இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து இந்த வெஜ் பால் குருமாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்ப இந்த குருமால வந்து தக்காளி வந்து 1 சேர்த்தா மட்டும் போதும். ஏன்னா இந்த கலர் வந்து ஒயிட்டா இருக்குங்கிறதுக்காண்டி தான் கடைசியில தான் இந்த தக்காளியை நம்ம ஆட் பண்றோம். இதை நல்லா நீங்க பெருசாவே போட்டா போதும். இது டேஸ்ட்டுக்காண்டி தான் இப்ப நம்ம இதுல தக்காளி கலர் பண்றோம். இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த ஒயிட் குருமாவுக்குள்ள மசாலாவை நம்ம அதோட ஆட் பண்ணிக்கிடுவோம். இதுல நீங்க மஞ்சள் பொடி சேர்த்தீங்கன்னா கலர் ஆயிரும். நீங்க வந்து மஞ்சள் பொடி சேர்க்காதீங்க. இப்ப இந்த தேங்காயில கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குவோம். பார்க்கவே நல்ல கலரா இருக்கும் ஒயிட் குருமா. பாருங்க, இதுல பொரிகடலை கொஞ்சம் கூட சேர்த்தினா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த பொரிகடலை தான் இதுக்கு வந்து திக்னஸ் கொடுக்கறது. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஏற்கனவே நல்லா கொதிக்க விட்டுருக்கிறதுனால ஒரு விசில் வச்சா போதும். இப்ப இதோட நீங்க புதினா கொத்தமல்லி எல்லாம் கலந்துக்கங்க. கடைசியா இந்த தக்காளியை போடுங்க மேலாப்புல. இப்ப நல்ல வாசனை நல்லா வருது.
உங்களுக்கு தேவையான ஒரு டிராப்ஸ் நெய் ஊற்றிக்கோங்க. இதை எல்லாமே தேங்காய் எண்ணெய், தேங்காய் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊற்றுக்கலாம். இப்போ இதை ஒரு விசிலுக்கு மூடி வச்சிருவோம். ஒரு விசில் வரவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. A few moments later. ஒரு விசில் வந்து எடுத்தாச்சு. இப்போ குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா திக்கா வந்துடும். நீங்க எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெஜ் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்.